ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல 60th ஸ்லோகாவோட முடிச்சோம். பிரியவாக்கிய பிரதானேன சர்வேஷு சர்வே துஷ்யந்தி ஜந்தவः தஸ்மாத் ததேவ வக்தவ்யம் வசனேகா தரித்திரதா. சரியா? படிக்கிறேளா மாலினி மேடம்? படிக்கிறேன். ம். பிரியஸ்ய அல்ல அது ஆக்சுவலி பிரம்மஹத்யா சுராபானம் ஸ்தேயம் குர்வங்கனாகமः மகாந்தி பாதகான் யாஹு சன்சர்கச்சாபி தைஹி சஹ. ஆமா. ஸோ வந்து பிரம்மஹத்யா சுராபானம் ஸ்தேயம் குருவங்கனாங்கமः மகாந்தி பாதகானி ஆகுஹு சம்சர்கச்சாபி தைஹி சக. ஸோ பிரம்மஹத்திங்கிறது ஒரு பிராமணனை ஹனம் பண்ற பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவா இல்லையா? பிரம்மஹத்யா. சுராபானம் அப்படிங்கிறது கன்சம்ஷன் ஆஃப் லிக்கர். ஸ்தேயம்ங்கிறது திருடுறது. குரு அங்கனா கமஹ, குருவினுடைய பத்னி. ஒரு என்ன சொல்றது, ஒரு இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் பிரசப்டார்ஸ் ஒய்ஃப். அப்புறம் இது எல்லாமே வந்து மகாந்தி பாத்தகானி ஆகு. இது வந்து நாலுமே வந்து பெரிய பாத்தகம்னு சொல்லப்படுறது. தைஹி சக சம்சர்கஹ சாபி பாத்தகம் பவதி. இவா நாலு பேரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் பார்த்தேளா? பிரம்மஹத்தி யாரு பிராமண ஹனனம் பண்றானோ அவன் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு ஒரு பாகம். சுராபானம் பண்றவா ஸ்தேயம் திருடனோட ஒரு சம்சர்க்கம். குருவங்கனானம் கமக. சோ குரு அங்கனா கமக, குருவினுடைய பத்னி. அந்த பத்னியோட ஒரு இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் யார் வச்சுக்கிறானோ, இது இந்த ஃபர்ஸ்ட் சொல்லப்படுற நாளும் வந்து மகாந்தி பாத்தகானி ஆகுகு, ஒரு பெரிய பாத்தகமாக கூறப்படுகிறது. தைஹி சஹா அப்படின்னா இந்த நாலு பேரோட கூட பிரம்மஹத்தி பண்றவன், சுராபானம் பண்றவன், திருடுறவன், இந்த மாதிரி குருவனுடைய ஸ்திரீ கிட்ட இம்ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கவன், இவா எல்லாரோட தைஹி சக சம்சர்கன சேர்க்கை, ஒரு சங்கமம். அது வந்து என்னன்னா அது பஞ்சமகா, அஞ்சாவது பாத்தகம். சோ இதுதான் பஞ்சமகா பாத்தகம்னு சொல்றாளே, இதுதான் பிரம்மஹத்யா சுராபானம் ஸ்தேயம் குரு அங்கனாகமஹ மகாந்தி பாத்தகானி ஆகுகு சம்சர்காபி தைஹி சஹா. சரியா? சரியா இருக்கா? அடுத்தது ராஜலட்சுமி மேடம் படிங்க. मनसि अन्यत् वचस्य अन्यत् कर्मणि यत् இதுல கர்மணி அந்நியத்து தான். कर्मणि अन्यत् துராத்மனா. दुरात्मानां ம். मनस्येकं वचस्येकं कर्मण्येकं महात्मनाम्. சோ மனசி அந்நியத்து, வச்சசி அந்நியத்து, கர்மணி அந்நியத்து, துராத்மனா. மனசி ஏகம் வச்சஸ் ஏகம் கர்மண்யேகம் மகாத்மனா. அதாவது மனசுல ஒண்ணு நினைக்கிறது, வாக்குல ஒண்ணு சொல்றது, செயல்ல ஒண்ணு பண்றது. அது மனசுக்குள்ள வந்து அஹ், அஹ், வேற ஒண்ணு நினைச்சுக்கிறது, இதெல்லாம் ஒண்ணும் தேராது அப்படின்னுட்டோம். வார்த்தையில வந்து ஆஹா உங்களை போல வருமா அப்படின்னு சொல்றது. கர்மால வந்து அவ போனப்புறம் அவளை வந்து திருப்பியும் வந்து வேற ஏதாவது ஹார்ம் பண்றது. சோ இந்த மாதிரி மனசி அந்நியத்து, மனசுல ஒண்ணு யோசிச்சுக்கிறது. வச்சசி அந்நியத்து, வைல் எக்ஸ்பிரஸிங் இட் யூ எக்ஸ்பிரஸ் இட் டிஃப்ரெண்ட்லி. கர்மணி அந்நியத்து அப்படின்னு சொல்லும்போது வைல் ஷோயிங் த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட். இது எதுக்கு யாருக்கு அப்படின்னா துராத்மனா. கெட்டவாளுக்கு என்னன்னா அவளுக்கு வந்து மனசுல ஒண்ணு நினைச்சுப்பா, துராத்மனாம் கெட்டவாளுக்கு. சரியா? மனசி மனதில் அந்நியத்து வேற ஒன்று, வச்சசி அப்படின்னா வாக்குல அந்நியத்து, கர்மணி செயல்ல அந்நியத்து வர்த்ததே. மகாத்மனாம் எப்படி அப்படின்னா பெரியவாளுக்கெல்லாம் எப்படி அப்படின்னா மனசி ஏகம் வச்சசி ஏகம் கர்மணி ஏகம். அவ மனசுனால எதை நினைக்கிறாளோ வாக்குனால அதை தான் சொல்லுவா. அவளுடைய their words ஆர் எக்ஸ்பிரஸ் த்ரூ their ஆக்ஷன்ஸ் இல்லையா? அவ என்ன சொல்றாளோ அதை செயல்படுத்துவா இல்ல? என்ன சொல்றேன்? ம். நம்ம பாலிட்டிஷியன்ஸ் தான் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிறது, வச்சஸ்ல ஒண்ணு சொல்றது, கர்மால காரியத்துல ஒண்ணு பண்றது இல்ல? துராத்மா. வனஸ்யன்யது வச்சஸ்யன்யது கர்மணி அந்யது. துராத்மனா மனஸ்யேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. அடுத்தது தீபா படிக்கிறா? படிக்கிறேன். ம். மாதா பித்ருभ्यां जामे जामीभिर्भ्राता पुत्रेण भार्यया ம். दुहित्रा दासवर्गेण विवादं न समाचरेत्. மாதா பித்ருபியாம் அப்பா அம்மா கிட்ட, ஜாமி பிஹினா சிஸ்டர்ஸ், சிஸ்டர்ஸ் கிட்ட, பிராத்ரா பிரதரோட, புத்திரேன புள்ளையோட, பாரியையா ஒய்ஃபோட, துஹித்ரா பொண்ணோட, தாசவர்க்கேன வேலைக்காராளோட விவாதம்னு சமாச்சாரம். சரியா? யாரோடையும் விவாதம்னா ஒரு ஒரு டிஸ்பியூ ஒரு விவாதம், ஒரு சண்டைக்கு வந்து போகக்கூடாது, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு போகக்கூடாது.
போனா வந்து மாதா, அப்பா, அம்மா, சிஸ்டர், பிரதர், புள்ள, பொண்ணு, ஒய்ஃபோட போனா உங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து எப்ப பார்த்தாலும் கலக பூதமாக இருக்கும். தாசவர்க்கேன விவாதம் ந சமாச்சாரே, வேலைக்காரோட விவாதம் பண்ணா வேலையை விட்டு போயிடுவா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நின்று போயிடும் இல்ல. சோ அதனால வந்து என்னன்னா, மாதா பித்ருபியாம் ஜாமிபிஹி பிராத்ரா புத்திரேன பாரியையா துஹித்ரா தாசவர்க்கேன விவாதம் ந சமாச்சாரே, இவாளோட ஒரு வாதத்தையும் வச்சுக்காதீங்க. சரியா? அப்புறம் பிரேமா மேடம். माता यस्य गृहे नास्ति भार्या च अप्रियवाहिनी अरण्यं तेन गन्तव्यं यथा अरण्यं तथा गृहम्. ஒருமா, எஸ்ய கிரகே மாதா நாஸ்தி, எந்த வீட்டுல அம்மா இல்லையோ, பாரியாச்ச அப்பிரியவாதினி, எப்ப பார்த்தாலும் ஒரு அன்பிளசன்ட் வேர்ட்ஸ் சொல்லு சொல்லுன்னு ஊழ்ந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. தேன, இப்படி இருக்கிற ஒரு வீட்டுல தேன அரண்யம் கந்தவ்யம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். அது கேள்வி மாதிரி. அவன் காட்டுக்குன்னு தனியா போனோமான, யதா அரண்யம் ததா கிரகம், காடு எப்படியோ அதே மாதிரி வீடு இருக்கு அவனுக்கு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சர்வைவ் இன் சச் அ பிளேஸ் இல்லையா? இப்போ எஸ்ய கிரகே மாதா நாஸ்தி, எந்த வீட்டுல அம்மா இல்லையோ, பாரியாஜா அப்பிரியவாதினி, இதெல்லாம் வந்து ஒரு கிரகஸ்தனை குறிச்சு சொல்ற விஷயம். பாரியா வந்து எப்ப பார்த்தாலும் அப்பிரியமா பேசிட்டே இருக்கா, அவள் வள்ளு வள்ளுன்னு விழுந்துட்டு இருக்கா அப்படின்னா, தேன அரண்யம் கந்தவ்யம், அவன் என்ன காட்டுக்குன்னு தனியா போனோமா, யதா அரண்யம் ததா கிரகம், காடு எப்படியோ அதே மாதிரி வீடு அவன் இல்லையா? அஹ்? அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் யார் படிக்கிறேன்? ரமா மேடம் படிக்கும். मातृवत् परदारेषु परद्रव्येषु लोष्टवत् आत्मवत् सर्वभूतेषु यः पश्यति सः पण्डितः. यः परदारेषु मातृवत् पश्यति परद्रव्येषु लोष्टवत् पश्यति सर्वभूतेषु आत्मवत् पश्यति सः பண்டிதः स्यात्. சோ வந்து என்ன, யஹ எவன் ஒருவன், பரதாரேஷு இன்னொரு ஸ்திரீ கிட்ட, இன்னொருத்தருடைய வைஃப் கிட்ட, மாத்ருவத்து பஷ்யதி அம்மாவை போல இன்னொரு ஸ்திரீய பாக்குறானோ, பர திரவியேஷு லோஷ்டவத்து இன்னொருத்தருடைய பொருளை வந்து ஒரு ரஸ்டட் அயன் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஒரு மால்டட் ஒரு மட்டு மாதிரியோ, யாரு வந்து லோஷ்டம்னா உங்களுக்கு ஜென்ரலி அயன் தான். சோ பரதிரவியேஷு லோஷ்டவத்து இன்னொருத்தருடைய திரவியத்தை வந்து பொருளை வந்து ஒரு துரும்பு போல, ஒரு ஒரு துருப்புடிச்ச அயன் இது போல, ராடு போல பாக்குறானோ, சர்வபூதேஷு ஆத்மவத்து உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் இடத்துலயும் தன்னுடைய ஆத்மபாவம், நான் தான் அது, எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்கிற அந்த ஆத்மாங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு அபேத புத்தி எவனுக்கு இருக்கோ அவன்தான் பண்டிதக சாத், அவன்தான் பண்டிதனாக ஆகிறான். சரியா? மாத்ருவது பரதாரேஷு பரதிரவியேஷு லோஷ்டவத்து ஆத்மவத்து சர்வபூதேஷு யஹ பஷ்யதி ச பண்டிதா. அப்புறம் கல்யாணி மேடம் படிங்கோ. माता माता इव रक्षति पिता इव हिते नियुङ्क्ते कान्ता इव चा च अभिरमय ரமயதி अभिरमयति अपनीय खेदम अपनीयखेदं लक्ष्मीं तनोति वितनोति च दिक्षु कीर्तिं किं न साधयति कल्पलता इव विद्या. मातेव रक्षति पितेव हिते नियुङ्क्ते कान्तेव च अभिरमयति अपनीय खेदं लक्ष्मीं तनोति वितनोति च दिक्षु कीर्तिं किं न साधयति कल्पलतेव विद्या. स विद्या कल्पलता इव किं न साधयति, கல்பலதானா விஷீல்டிங் கிரீப்பர்னு அர்த்தம், கேட்டதை கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சம். ஸோ அந்த வித்யாங்கிறது நாலேஜ், எஜுகேஷன். அந்த எஜுகேஷன்ங்கிறது கேட்டதை கொடுக்கிற ஒரு கல்பலதா போல, ஒரு விஷீல்டிங் கிரீப்பர் போல, கிம்ன சாதயதி என்னதான் அச்சீவ் பண்ணாது, பண்றது இல்ல. என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து நாலேஜுங்கிறது இருந்ததுன்னா, அந்த சா வித்யா மாதா இவ ரக்ஷதி, ஒரு அம்மா நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாளோ அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். சரியா? ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யதே இல்லையா? நாலேஜுங்கிறது இருந்துருச்சுன்னா நம்ம வந்து எங்க வேணா வந்து சர்வைவ் ஆயிடலாம். சோ எங்க போனாலும் நம்ம கையில இருக்கிற நாலேஜுங்கிறது படிப்பறிவு மாத்திரம் இல்ல, எனி தொழில், ஒரு ஒரு கைத்தொழில்னு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்மள வந்து எங்க போனாலும் காப்பாத்தும். யார் மாதிரி காப்பாத்தும்னா, மாதா இவ ரக்ஷதி. மாதா வந்து கம் வாட் மே, முதல்ல அவ குழந்தைகள் தானே காப்பாத்துறா. குபுத்ரோ ஜாயதே வச்சித்து குமாதான பவதி. கெட்ட புள்ளைகள் வேணா பிறக்கலாம் உலகத்துல, கெட்ட அம்மாங்க, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஷி மே பி பேட், பட் வென் ஷி டேக்ஸ் த ரோல் ஆஃப் அ மதர்
ஷீ கேன் நெவர் பி பேட் இல்லையா? ஸோ புத்திரஹ ஜாயதே क्वचित् குமாதா ந பவதி. கெட்ட அம்மாங்கிறது உலகத்துல வந்து பிரசக்திங்கிறதே கிடையாது. ஸோ மாதா இவ ரக்ஷதி. ஸோ அந்த வித்யாங்கிறது அம்மா போல காப்பாத்துறா. பிதா இவ நிகிதே நியுங்தே. அப்பா தான் வந்து டேக்ஸ் தி சில்ட்ரன் இந்த ரைட் பாத். இது படி அது படி அப்படிங்கிற அந்த டைரக்ஷனை கொடுக்கறது யாரு அப்படின்னா அப்பா. சோ இந்த இந்த வித்யா நமக்கு இருக்கிற இந்த நாலேஜ்ங்கிறது நம்ம அப்பா நம்மள வந்து எப்படி வந்து ஹிதம்னா நன்மைன்னு அர்த்தம். நியுக்தம் அப்படின்னா செலுத்துறதுன்னு அர்த்தம். உன்னை அழைச்சிட்டு போறதுன்னு அர்த்தம். உன்னை அப்பாயிண்ட் பண்றதுன்னு அர்த்தம். நல்ல வழியில உன்னை வந்து எது போல அழைச்சிட்டு போகும்? அப்பாவை போல நல்ல வழியில உன்னை அழைச்சிட்டு போகும். காந்தா இவ கேதம் அபனிய அபிரமயதி ச. அண்ட் இட் ரிமூவ்ஸ் யுவர் கேதம்னா துக்கம். உன்னுடைய கஷ்டத்தை வந்து யார் போல ரிமூவ் பண்ணணும்னா காந்தா. காந்தானா உன்னோட லவர் பிலவட். சோ வந்து நீ ஸ்திரீக்கும் வச்சுக்கலாம் புருஷனுக்கும் வச்சுக்கலாம். ஒரு புருஷனா இருந்ததுன்னா ஒரு ஸ்திரீ போல காந்தா இவ. அதே மாதிரி ஒரு ஸ்திரீக்கு வந்து இந்த நாலேஜை நீங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு அவளுடைய ஒரு காந்தகா போல அவனுடைய ஒரு லவர் பிலவடு போல. கேதம்னா துக்கம். துக்கத்தை அபனிய போக்கடித்து விட்டு அபிரமயதி உன்னை இன்னும் நல்லா ஊக்களித்துடுவா. உன்னை என்ன சொல்றது குதூகலிப்புக்கு உள்ளாட்டுவா. சரியா? அபிரமயதி என்டர்டைன் பண்ணுவான்னு அர்த்தம். லக்ஷ்மியும் தனோதி. அண்ட் வந்து உனக்கு என்னன்னா லக்ஷ்மியை கொடுக்கும். நிறைய நல்லா படிச்சோம்னா நல்லா வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலாம் இல்லையா? லக்ஷ்மியும் தனோதி. திக்ஷு கீர்த்திம் விதனோதி ச. அண்ட் இட்ஸ் ஆல்சோ திக்ஷுனா ஆன் ஆல் டைரக்ஷன்ஸ். சப்தமி விபக்தி பகுவச்சனம். ஸோ எல்லா திக்குகளிலும் என்ன அப்படின்னா கீர்த்திம்னா உன்னுடைய புகழை விதனோத்தினா ஸ்ப்ரெட் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ த எஜுகேஷன் ஆல்சோ ஸ்ப்ரெட்ஸ் யுவர் ஃபேம் ஆன் ஆல் சைட்ஸ், ஆன் ஆல் டைரக்ஷன்ஸ், எவ்ரிவேர். இவ இவ அந்த மாதிரி ரொம்ப நன்னா பண்றா. நாட் ஒன்லி இதுல வந்து எஜுகேஷன் ஞானம் படிப்பு இதுன்னே வச்சுக்க வேண்டாம். ஒரு டெய்லர் நல்லா ஸ்டிச் பண்றான், அவன்கிட்ட போங்க பிரமாதமா தைச்சு கொடுப்பான் அப்படின்னு அவனை பத்தி 4 இடத்துல ஸ்ப்ரெட் ஆகலையா? அவனுக்கு இருக்கிற அந்த அந்த டெய்லரிங்கிற ஒரு ஒரு குவாலிட்டி தானே தட் ஒன்லி பிரிங்ஸ் இம் த ஃபேம், பிரிங்ஸ் இம் த லக்ஷ்மின் தனோட்டி, பிரிங்ஸ் இம் தி பைசா எல்லாமே இல்லையா? எனி ஒரு எலக்ட்ரீஷியன் ஒரு கார்பெண்டர் எனி ஃபீல்டில் எடுத்துக்கோங்க, அவனுடைய தொழிலை வந்து அவன் நன்னா பண்ணான். இஃப் ஹி இஸ் வெரி குட் இன் வாட் எவர் ஹி டஸ், அது அவனை எப்படி காப்பாத்தும் அப்படின்னா அம்மா போல காப்பாத்தும், அப்பா போல நல்வழியில நடத்திண்டு செல்லும். ஒரு காந்தா ஒரு பிலவர் ஒரு பிலவடு போல நல்லா வந்து துக்கத்தை போக்கடிச்சுட்டு என்டர்டைன் பண்ணும். அப்புறம் லக்ஷ்மியும் தனோதி. அண்ட் லக்ஷ்மி செல்வத்தை கொடுக்கும். திக்ஷு கீர்த்திம் விதனோதி அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் யுவர் ஃபேம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். சரியா இருக்கா? சோ மாதேவ ரக்ஷதி பிதேவ ஹிதே நியுங்தே காந்தேவ ச அபிரமயதி அபனீய கேதம் லக்ஷ்மீம் தனோதி விதனோதி ச திக்ஷு கீர்த்திம் கிம் ந சாதயதி கல்பலதேவ வித்யா. அடுத்தது அதே ஆர்டர்ல படிச்சுன்னு வாங்கோ மாலினி மேடம். சேம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன ஆர்டரோ அதே ஆர்டர். மாதா சமம். மாலினி மேடம் படிங்கோ. மியூட்ல இருக்கேள். मात्रासमं नास्ति शरीरपोषणं, चिन्तासमं नास्ति शरीरशोषणं, भार्यासमं नास्ति शरीरतोषणं, विद्यासमं नास्ति शरीरभूषणं. இதுல நம்ம இதுல படிச்சோம், போதினி 2ஓ போதினி 3லயோ படிச்சோம். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. Physical nourishment க்கு அம்மாவாட்டம் வேற யாரும் பண்ண மாட்டா. ஆமா. Worry is what makes you totally dry up inside outside எல்லாம். ஆமா. பாரியாசமம் வைஃப் ஆட்டும் யாரும் கம்ஃபர்ட் பண்ண மாட்டா. And vidya ஆட்டும் no other adornment that adorns you like vidya. கரெக்ட். மாத்ரா சமம். இந்த சமம்ங்கிறது திருத்தியா விபக்தியோட தான் வரும். அம்மாக்கு சமமாக சரீர போஷணம் நாஸ்தி. அம்மாக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன படிப்பு அதெல்லாம் அப்புறம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் குழந்தை ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா? நல்லா கஞ்சி கிஞ்சி கொடுத்து நல்லா வளர்ப்பா. மாத்ரா சமம் சரீர போஷணம் நாஸ்தி. அம்மாக்கு சமமான சரீரத்தை போஷிக்கிறவா யாருமே கிடையாது. சிந்தா சமம். ஒன்னத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கவலையே அவளை இழைச்சுடுத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சரீர சோஷணம்ங்கிறது சரீரத்தை அப்படியே வத்தும்படி செய்யறது. சரியா? அதுக்கப்புறம் பாரியா சமம் சரீர தோஷணம் நாஸ்தி. அம்மாக்கு சமமாக வைஃபுக்கு சமமாக சரீரத்தை சந்தோஷப்படுத்துறவங்கிறது யாருமே கிடையாது. வித்யாசமம் சரீர பூஷணம் நாஸ்தி. வித்யைக்கு சமமாக சரீரத்துக்கு ஒரு அடான்மெண்ட் ஒரு 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 ஆபரணம்ங்கிறதும் கிடையாது. சரியா? அதான். அப்புறம் அடுத்தது மித்ரம் ஸ்வச்சதையா ருபும் நவபலைः லுப்தம் தனைः ஈஸ்வரம் காரியேண துஜாம் ஆதரேண யுவதிம் பிரேம்னா சமயிர் பாந்தவான் அத்யுக்ரம் ஸ்துதிபிः குரும்
प्रणतिभिः मूर्खं कदाभिः बुधं ம் विद्याभिरसिकं रसेन सकलं शीलेन कुर्यात् வசம். वशम्. சோ ஒத்தொத்தரையும் எப்படி கேப்டிவேட் பண்றதுங்கிறதுக்கு தான் இங்க அவ ஸ்வச்சதையா மித்ரம் அதாவது மித்ரம் ஸ்வச்சதையா ரிபும் நவபலைஹி ரிபும் தனைஹி லுப்தம் காரியேண ஈஸ்வரம் ஆதரேண த்விஜம் யுவதிம் பிரேம்ணா பாந்தவானு சமைஹி ஸ்துதிபிஹி அதி உக்ரம் பிரணதிபிஹி குரும் கதாபிஹி மூர்க்கம் வித்யாபிஹி புதம் ரசிகம் ரசேன ரசிகம் ஷீலேன சகலம் குர்யாத் வசம். சரியா? குர்யாத் சகலம் வசம் குர்யாத் எல்லாரையும் வசம் பண்றது எப்படி அப்படின்னா ஸ்வச்சதையா மித்ரம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கணும்னா அதுல ஒரு லாயல்ட்டி இருக்கணும். அவ சும்மா அவளோட நீங்க தான் எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு ஒரு டேக கட்டிட்டா ஆயிடுதா? இல்ல. ஸ்வச்சதையா அவளுக்குள்ள ஒரு ம், மறைச்சி வைக்கிற கன்சீல்டா பேசுறது உள்நோக்கத்தோட மனசு ஏக்கம் மச்சசி ஏக்கம் அந்த மாதிரி இல்லாம சொச்சதையா நல்ல ஒரு தூய்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு டிரான்ஸ்பரன்சிங்கிறது வேணும். நவபலைஹி ரிப்பும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பலம்னா ஸ்ட்ரென்த் ஒரு ஒரு சேனை ஒரு ஸ்ட்ரென்த்தோட ரிப்பும் எதிரியை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா சொத்தையா நம்ம ஒரு ஆடி போன வீக்கா ஒரு ஹார்ஸ் அதை விட வீக்கா இருக்கிற ஒரு எலிஃபென்ட் அதை விட மனோதைரியமே இல்லாத சோல்ஜர்ஸ்னா வின் பண்ண முடியுமா? நவபலைஹி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு குரூப்போட ரிப்பும் எதிரிகளை வசம் பண்ணணும். தனைஹி லுப்தம் லுப்தம்னா ஒன் ஹூ இஸ் வெரி கிரீடி. அவனை பணத்தாலேயே அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? கிரீடியா இருக்கிறவாளை பணத்தை கொடுத்து வாங்கணும் அவளை. அதுக்கப்புறம் காரியேன ஈஸ்வரம் ஈஸ்வரம்ங்கிறது உங்களுடைய மாஸ்டர். நல்ல காரியம் பண்ணா வேலை பண்ணோம்னா நமக்கு ஒன்னும் இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். ஒண்ணும் பண்ணலன்னா ஆத்து காமிச்சிருவா. சோ காரியேன ஈஸ்வரம் நல்ல காரியம் பண்றதுனால ஈஸ்வரம்னா உன்னுடைய தலைவன் பாஸ். ஆதரேன த்விஜம் பிராமணால எப்படின்னா மரியாதையோட இது பண்ணணும். அவ தானே நீங்க ஒரு நாள் எழுங்கோ அப்படின்னு இல்லாம ஒரு மரியாதையோட ஆதரேன த்விஜம் பிரேம்னா யுவதி ஒரு யுவதிய பிரேமா லவ்னால கேப்டிவேட் பண்ணணும். சமைஹி பாந்தவானு தேர் should not be any disparity. ஒருத்தரை வான்னு கூப்பிட்டுட்டு ஒருத்தர் காஃபி ஒருத்தருக்கு தண்ணி அந்த மாதிரி இல்லாம பாந்தவானு வந்த பந்துக்களுக்கு சமைஹி ஈக்குவாலிட்டி எல்லார்கிட்டயும் ஒரு சமபாவத்தோட இருக்கிறதுனால நீங்க அவாகிட்ட நல்ல பேர். அவ என்னதான் என்ன ரொம்ப பரிச்சயம் இல்லாட்டியும் அன்னைக்கு அவன் நல்லா ட்ரீட் பண்ணா அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இன்னும் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் ஆகும். இத ஒருத்தருக்கு பிளாஸ்டிக் சேரு ஒருத்தருக்கு சிம்மாசனம்னு கொடுத்தோம்னா ஒரு இடத்துல சரி வராது. பாந்தவானு சமைஹி. அதுக்கப்புறம் ஸ்துதிபிகி அதி உக்ரம் ரொம்ப கோபமா இருக்கா பாருங்க. அவள் ஸ்துதி பண்ணி 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 ஸ்துதினா அவளை பிரைஸ் பண்ணி பண்ணி பேசி சொல்றோமோனோ அது எலிஃபென்ட்ஸ் பை பிட் டீர் பை மியூசிக் அண்ட் மென் பை ஃபிளாட்டரி. உனக்கு கேப்டிவேட் பண்ணணும் அப்படின்னா if you want to catch ஒரு மானை பிடிக்கணும்னா இட் இஸ் நல்ல அழகான பாட்டு போனா அப்படியே கேட்டு நின்றுதுன்னா டகால்னு போய் மானை பிடிச்சு வந்துடலாம். எலிஃபெண்ட்டை பிடிக்கணும்னா ஒரு பிட்டை கிரியேட் பண்ணா அது அட்டாக் பண்ணாம பிடிக்கிறது மாட்டினுடும். மென்ன என்ன அப்படின்னா ஃபிளாட்டரி. அவளை பத்தி ஸ்துதி பண்ணிட்டே இருந்தோம் வச்சுக்கோ. உங்களை மாதிரி இல்ல சில பேர்லாம் அப்படிதானே உங்களை மாதிரி வராது நீங்க தான் ஸ்வாஹா நீங்க தான் ஸ்வதா அப்படின்னு போட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு இது சரி வந்துடும். ஸோ ஸ்துதிபிகி அதி உக்ரம் ரொம்ப உக்ரமா கோவத்தோட இருக்கிறவளை ஸ்துதியால வசம் பண்ணணும். பிரணதிபிகி குரு குருக்கு எப்பவுமே அப்படின்னா நமஸ்காரம். அவகிட்ட ஹியூமிலிட்டி அந்த ஹம்பிள் அந்த ஹியூமிலிட்டி வினய சுவாவத்தோட நமஸ்காரம் பண்ணிட்டு குருவை எப்பவுமே வசம் பண்ணணும். மூர்க்கம் கதாபிகி ஒரு முட்டாளை கதை சொல்லியே ஏமாத்தலாம் வசம் பண்ணலாம் இல்லையா? என்ன வேணா கதை விடலாம் நம்புவான். வித்யாபிகி புதம் புதம்னா ஒரு ஸ்காலர் புத்திசாலி. அவனை உனக்கு இருக்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் உனக்கு இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் அதை வச்சு வசம் பண்ணலாம். ரசேன ரசிகம் ரசேன அப்படின்னா பலவிதமான எமோஷன்ஸ்னால ஒரு ரசிகன் அது irrespective ஆஃப் எனிதிங் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு டான்ஸ் ரசிகனா இருந்தா பலவிதமான எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா அவளை ரசிக்க வைக்கலாம். அப்புறம் ரசையனன்னு நீ சாப்பாடுல சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் நல்ல ஃபுட் லவர் அவனை நன்னா 9 ரசத்துல இருக்கிற சுவையை அழகா பண்ணி போட்டேன்னா ஆஹா அப்படின்றான். பாட்டு எடுத்துட்டேன்னா பலவிதமான எமோஷன்ஸோட ஒரு ஒரு அட்டானா பாடுற மாதிரியும் அட்டானாவையும் ஒரு நீலாம்பரியும் ஒரே மாதிரி பாடக்கூடாது இல்லையா? நீலாம்பரியே கொஞ்சம் அப்படியே அழுதுண்டே பாடணும், அட்டானாங்கிறது கம்பீரமா பாடணும். அந்த மாதிரி அந்த ரசத்தினால ரசிக்கன
ஷீலேன சகலம் வசம் குறியா. ஷீலம்னா குட் கான்டக்ட், ஒரு நல்ல பழக்க வழக்கத்தினால சகலம் எல்லாரையும் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் வசத்துக்கு உட்படுத்திடலாம். சரியா? சோ வந்து என்ன, மித்ரம் ஸ்வச்சதையா ரிபும் நவபலைஹி லுப்தம் தனைஹி ஈஸ்வரம் காரியேண த்விஜம் ஆதரேண யுவதிம் பிரேம்ணா சமைஹி பாந்தவான் அத்யுக்ரம் ஸ்துதிபிஹி குரும் பிரணதிபிஹி மூர்க்கம் கதாபிஹி புதம் வித்யாபிஹி ரசிகம் ரசேன சகலம் ஷீலேன குர்யாத் வசம். சரியா இருக்கா? ம், எல்லாம் வந்து Yes, இந்த ma'am. சுபாஷிதானையினால நம்ம உலகத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாடம் இல்ல. ம், அதான் சில பேருக்கு வந்து அது பை பர்த் வந்துரும் இன்னர்ட்டு. சில பேருக்கு வந்து பழக்க வழக்கம் யாரோட மிங்கிள் பண்றாளோ அதனால புத்தி மாறும். சில பேருக்கு வந்து அடிபட்டா மாறும், சில பேருக்கு மாறவே மாறாது. ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் பீப்புள் இல்லையா? அஹ், அதான் அடுத்தது யார் படிக்கிறார்? தீபா. मूर्खा यत्र न पूजयन्ते धान्यं பூஜ்யந்தே, यत्र எத்தனை பூஜ்யந்தே. அஹ், पूज्यन्ते ம், पूज्यन्ते धान्यं यत्र सुमञ्चितं ம், दम्पत्योः कलहो नास्ति ம். तत्र स्त्रीः स्वयम् आगता. மூர்க்கா எத்தனை பூஜ்யந்தே, எந்த இடத்துல முட்டாள்கள், வேற த இடியட்ஸ் ஸ்டூபிட்ஸ் ஆர் நாட் வர்ஷிப்டு. தானியம் எத்தனை சமுஞ்சிதம், நல்ல எல்லாத்தையும் இந்த ஹீப் ஆஃப் கிரெயின்ஸ் சேர்த்து வைக்கலையோ, சேர்த்து வைக்கலன்னா நான் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதோ, சேர்த்து 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 வைக்காம மத்தவாளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமோட இருக்கிறதுங்கிறது எங்க இருக்கோ, எத்திர தம்பத்தியோகோ கலஹா நாஸ்தி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எங்க சண்டை இல்லையோ, தத்திர ஸ்ரீஹி ஸ்வயம் ஆகதா. அங்க ஸ்ரீனா செல்வம். செல்வம்ங்கிறது பைசா மாத்திரம் இல்லை, வெல்த் மாத்திரம் இல்லை, ஆல் ப்ராஸ்பரிட்டி, எல்லா நன்மையும் ஸ்வயம் ஆகதா, தானே வந்துடும். சரியா? எங்க முட்டாள்கள் பூஜிக்கப்படவில்லையோ, எங்க வந்து தானிய ராசிகள் சேர்த்து சேர்த்து வச்சுக்கலையோ, எங்க வந்து கலகம்ங்கிறது தம்பதிகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள இல்லையோ, தத்திர ஸ்ரீஹி ஸ்வயமாக, அங்க வந்து செல்வமானது ஆல் தானே வந்துரும் அங்க. சரியா? அடுத்தது படிங்க. நெக்ஸ்ட் யாரு? हेमा पठितुम् படிங்க படிங்க. मौनात् मूकः प्रवचनपटुः च चाल चाटुलः जल्पकः वा ம், दृष्टः पार्श्वे वसति च तदा दूरात् தூரத்தக च अप्- தூரத்தக ச அப்ரகல்பக. ம், अप्रगल्पः ம், शान्त्या भीरुः यदि न सहते प्रायशः नाभिजातः ம். सेवाधर्मः परमगगनः योगिनाम् अपि अगम्यः. இந்த ஸ்லோகமும் நம்ம படிச்சோம். படிச்சிருக்கோம். நான் மூகः பிரவச்சனபட்டுः சாட்டுலோ ஜல்பகோவா திருஷ்டः பார்ஷ்வே வசதி ச ததா தூரतः च अप्रगल्भः क्षान्त्या वीरुः यदि न सहते प्रायशो न अभिजातः சேவாதர்ம பரமகஹனோ யோகினாமபி அகம்யः. சேவாதர்மம் பரமகஹனः, ரொம்ப கஷ்டம் எதுன்னா அந்த சேவாதர்மம். டு இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் சர்வீஸ், சர்வீஸ் ஜாப்ல இருக்கிறவால, இந்த சேல்ஸ் எல்லாம் இருக்கா பாருங்க, அவளுக்குலாம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் எஸ்டிமே எடுத்து வச்சுடணும். ஒரு ப்ராடக்ட்டை வித்தாகணும்னா என்ன வேணா பண்ணணும் இல்லையா? ஸோ வந்து பரமகஹனக சேவாதர்மனக, சேவாதர்மக, சேவா தர்மம் அப்படிங்கிறது அந்த சேவை பண்ணணும், சர்வீஸ்ல இருக்கா பாருங்க, சர்வெண்டா இருக்கிறது என்ன வேணாலும். யோகினாமபி அகம்யா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஈவன் டு அச்சீவ் ஃபார் அ யோகி. யோகிங்கிறவன் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் கோவப்படாம ஒரு 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 ஹம்பல் சுபாவத்தோட இருக்கிறவன் தான் யோகி. அந்த யோகி நாமபி அகம்யா, அவனால கூட ரீச்சபிள் கிடையாது எது அப்படின்னா அந்த சேவா தர்மம். அதனாலே என்னன்னா பரமகஹனஹா, இட் இஸ் வெரி இன்டெப்த் அண்ட் வெரி டிஃபிகல்ட். சரியா? டு டூ என்ன அப்படின்னா என்னென்னலாம் ஆகுங்கிறத ஒன்னொன்னா சொல்லிட்டு வர. மௌனாத்து மூகா, பேசாம இருந்தான்னு வச்சுக்கோங்க ஒரு வேலைக்காரன், ஊமை போல இருக்கு, பேசவே மாட்டான், எதை கேட்டாலும் 10 தடவை கேட்க வேண்டியிருக்கு, பதிலே சொல்ல மாட்டேங்கிறான்வா. பிரவச்சன பட்டுகு, சிலதெல்லாம் நன்னா நம்மளோட சேர்ந்து வம்படிக்கும். பிரவச்சன பட்டுகு நன்னா பேசித்துனா பயங்கர சாட்டுலக ஜல்பகா, ரொம்ப டாக்கட்டிவ் வாயாடி, அண்ட் ஜல்பகா நல்ல காசிப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரியா? பார்ஷ்வே வசதீச்ச திருஷ்டா, பக்கத்திலே நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலியா பேசிட்டு இருக்கோம், பக்கத்திலே நின்றுனா திருஷ்டா ரொம்ப திமிர் பிடிச்சுவாங்க, நகரவே மாட்டேங்கிறான் பார் அப்படின்வா.
ததா ததா தூரத்தா வசதி. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கும் எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒண்ணா கூப்பிடணும், ஃபேனை போடு, லைட்டை போடு, ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் கிச்சனுக்கு போயிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ரகல்பக, ஐயோ இது என்னது ரொம்ப இக்னோரண்டா முட்டாளா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. க்ஷாந்தியா பீருஹு, ரொம்ப சாதுவா இருந்துட்டான் அப்படின்னா கோழப்பாவன், அவனுக்கு தைரியமே கிடையாது அப்படின்னுவோம். எதின சகதே பிராயசக ந அபிஜாத்தக, அவன் வந்து சொல்ற விஷயத்த அவனால பேர் பண்ணிக்க முடியல, அப்படி கோவம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த அதாவது பொறுமையா இருந்தா அவன் கோழை, அவன் பதிலுக்கு ஏதாவது சொல்லிட்டான், மாஸ்டர் சொன்னதை வந்து அவனால கேட்டுக்க முடியல அப்படின்னா ந அபிஜாத்தக அப்படின்னா ந சத்குலே ஜாத்தகன்னு அர்த்தம். நல்ல குலத்துல பிறக்கல, அதனாலதான் அவனுக்கு வந்து அந்த ஹம்பிளா இருக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னு இந்த லோகைஹி கணிதா, இந்த லோகத்தினால எல்லாரும் வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறான். அதனாலேயே என்ன அப்படின்னா இந்த சேவா தர்மஹா பரமகஹனஹ யோகினாம் அப்படி அத சேவா தர்மம்ங்கிறது இருக்கு பாருங்க, இட் இஸ் லைக் இது மாதிரி கத்தி முனையில நிக்கிற மாதிரி. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ த சர்வீஸ் ஜாப் இல்லையா? ஆ மௌனான் மூகா பிரவச்சன பட்டுகு சாட்டுலோ ஜல்பகோவா திருஷ்டப் பார்ஷ்வே வசதி ச ததா தூரதः ச அப்ரகல்பः க்ஷாந்தியா பீருஹு எதின சகதே பிராயசோ நாபிஜாத்தः சேவா தர்ம பரமகஹனோ யோகினாமபி அகம்யா. சாரி, திருஷ்டகன்னா என்ன சொல்றேன்? திருஷ்டகனா ரொம்ப ஒரு திமிரு பிடிச்சவன் மாதிரி, தர்பக தர்ப்பத்தோட இருக்கிறவன். ம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யாரு? ரமா மேடமா? ஆ. ஆ. यथा चतुर्भिः कनकं परीक्ष्यते निगर्षणच्छेदनतापताडनैः ம். तथा चतुर्भिः पुरुषः परीक्ष्यते सुतेन शीलेन कुलेन कर्मणा. யதா சதுர்பிகி கனகம் பரீட்சியதே, கனகம்னா தங்கம். தங்கத்தை வந்து 4 விதமா டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? சதுர்பிகினா 4 விதமாக, 4 டைப்ஸா டெஸ்ட் பண்ணுவோம். எப்படி? நிகர்ஷனம்னா தேய்ச்சி பாக்குறது, உரசி பாக்குறது இல்லையா? தங்கத்தை உரைச்சினா தானே அது நல்ல தங்கமா இல்லைன்னா பித்தளையான்னு தெரியும். அதுக்கப்புறம் சேதனம் அப்படிங்கிறது உடைச்சி பாக்குறது. தாபனம்ங்கிறது தாப அப்படிங்கிறது உங்களுக்கு சூடு, அது உருக்கி பாக்குறது. அதுக்கப்புறம் தாடனம்ங்கிறது உடைச்சி பாக்குறது, அடிச்சு பாக்குறது. சோ வந்து சேதனம்ங்கிறது வெட்டுறதுன்னு வச்சுக்கோங்க, தாடனம்ங்கிறது உடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சோ யதா நிகர்ஷனம் சேதனம் தாப தாடனைஹி சதுர்பிகி கனகம் பரீட்சியதே. யதா எவ்வாறு, நிகர்ஷனம் அப்படின்னா ரப்பிங் உரசறது, சேதனம் அப்படிங்கிறது வெட்டுறது, தாபம் அப்படிங்கிறது உருக்கிறது, தாடனம் அப்படிங்கறது அடைக்கிறது. இதனால சதுர்பிகி கனகம் பரீட்சதே, கோல்ட் இஸ் டெஸ்டட் இன் 4 ways. அதே மாதிரியே ததா இந்த சேம் வே ஸ்ருதேன ஷீலேன குலேன கர்மணா சதுர்பிகி புருஷः பரீட்சியதே. மென் இஸ் டெஸ்டட் மேன் இஸ் டெஸ்டட் இன் 4 ways. என்ன? ஸ்ருதேன, அவன் வந்து படிச்சவனா இல்லையா, ஷீலேன காண்டக்ட், குலேன நல்ல குலத்துல பிறந்திருக்கானா இல்லையா, கர்மனா அவனுடைய வியாபாரம் ஆக்ஷன்ஸ், இதை வச்சுண்டு ஒரு புருஷா பரீட்சை. சரியா? எப்படி வந்து நிகர்ஷனம் பண்றதுனால அது நல்ல நல்ல தங்கமா பித்தளையான்னு தெரியும், சேதனம் பண்றதுனால அதை வந்து ம், இது பண்றதுனால அதை வந்து இட் கேன் பி யூஸ்டு. அப்புறம் அதே மாதிரி தாபம் உருக்கிட்டு ஏதோ ஒரு செயினை வந்து நம்ம தோடா மாத்தணும்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் உருக்க தானே உருக்குவா, அப்படியே செயின் என்ன மேஜிக்காவா தோடா ஆக்க முடியும்? உருக்கி அதுக்கப்புறம் அது தோடா பண்ணுவா. சோ அதுக்கப்புறம் தாடனம்ங்கிறது உடைக்கிறது. என்ன ஒரு இதை பண்ணாலும் அது மேல மேல மெருகேத்துறதுக்கு சீவுவா இல்லையா? அது அதே மாதிரி இங்க வந்து ஸ்ருதம் அவனுடைய நாலேஜ்னால அந்த நாலேஜ்ங்கிறத உரசி பார்த்து தான் அவன் எப்படிப்பட்டவங்கிறத தெரிஞ்சுப்பா. அதே மாதிரி ஷீலம் அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் அவன் தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமையோ அவனுடைய பிரின்சிபலையோ விட்டு கொடுக்காம சேதனம் பண்ணாம இருக்கானோன்னு பாப்பா. குலம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு தாபம் வந்தாலும் அந்த குலத்திலேருந்து அவன் குல மார்க்கத்திலேருந்து மீற மாட்டான். அதே மாதிரி தாடனம் அப்படின்னா கர்மனா அப்படின்னா அவனுடைய ஆக்ஷன்ல இருந்து அவன் வந்து அவன் சத்குலே உற்பன்னோவா நவா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? யதா சதுர்பிஹி கனகம் பரீட்சியதே நிகர்ஷண சேதன தாப தாடனைஹி ததா சதுர்பிஹி புருஷः பரீட்சியதே ஸ்ருதேன ஷீலேன குலேன கர்மணா. சரியா? சரியா இருக்கா? இதுவுமே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, அப்படியா? ஓகே, புருஷः பரீட்சியத்தை. மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தது யாரு? பிரேவா கல்யாணி यत् மேடம். यत् दुस्तरं यत् दुरापं यत् दुर्गं यत् च दुष्करं
सर्वं तु तपसा साध्यं तपो हि दुरतिक्रमम् यत् दुस्तरं यत् दुरापं यत् दुर्गं यच्च दुष्करं सर्वं तु தபசா சாத்தியம் தபோ ஹி துரதிக்ரமம் எது துஸ்தரம் ஸோ எது வந்து அதாவது ரொம்ப டிஃபிகல்ட் என்ன சொல்றது ஒரு டிஃபிகல்ட் ஸ்டேச்சரா துஸ்தரத்துக்கு என்ன சொல்வேன் तरतिया வெரி டிஃபிகல்ட் டு Conquer. ஒரு என்ன Overcome, Difficult to சொல்றது conquer. அதாவது overcome. துஸ்தரம்ங்கிறது வெரி பவர்ஃபுல் டு பி டிஃபீட்டட்ங்கிற அர்த்தம் சரியா எது Difficult துஸ்தரம் to conquer. ஆமா ஆமா துஸ்தரம் எது துராபம் வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ் ஆப்பம் ஆப்னோதி அடையிறது எது துர்கம் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ் எது துஷ்கரம் விச் இஸ் டிஃபிகல்ட் டு டூ செய்யறதுக்கு தத் சர்வம் தபசா சாத்தியம் இது எல்லாமே எதனால சாத்தியம் அப்படின்னா தபஸுனால சாதிக்க முடியும் ஸோ வந்து எது துஸ்தரம் எதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு கான்குவர் அப்படின்னா பெரிய பெரிய அசுராலும் ராஜாக்களும் அவ வந்து என்ன பண்றா ஒரு இவாளை அழிக்கணும் இப்போ ராவணன் இருக்கான் யாராலையும் எனக்கு மரணம்ங்கிறது வரக்கூடாது அப்படின்னு தபஸ் பண்றான் ஸோ அந்த தபஸுனால அவன் வந்து ஹி பிகேம் மோர் பவர்ஃபுல் அண்ட் ஹி இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி கான்குவர்ட் ஆர் டிஃபீட்டட் துராப்பம் அடைய முடியாததை நீங்க வந்து பெனான்ஸ் பண்ணி அடையலாம் இல்லையா பகவானுடைய பதம்ங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீச் ஆனா தபஸ் பண்ணி எத்தனையோ ரிஷிகள் அடைஞ்சிருக்கா அதே மாதிரி எது துர்க்கம் ரொம்ப டிஃபிகல்ட் டு கிராஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒன்று இருக்கும் அது ஏதோ ஒரு வழியோ ஏதோ ஒரு விஷயத்த கிராஸ் பண்ண முடியல அப்படிங்கறதும் தபஸுனால பண்ண முடியும் எதுஜ துஷ்கரம் எது வந்து டிஃபிகல்ட் டு டூவோ அதையும் வந்து நீங்க வந்து தபஸுனால சாதிக்க முடியும் சர்வம் து தபசா சாத்தியம் எல்லாம் தபஸுனால அச்சீவ் பண்ணிடலாம் ஆனா என்ன அப்படின்னா கிளாஸ் ஒன்னு போடுறார் தபோஹி துரதிக்கிரமம் பட் இட் இஸ் நாட் ஈஸி டு இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் அ பெனான்ஸ் பண்றதுங்கிறது நம்ம சும்மா ஏசி ரூம்ல உட்காந்து பண்றதுங்கிறது இல்லையே காட்டுல போய் நீங்க எதுவும் வாண்டாம் எல்லாத்தையும் விட்டுட்டு பார்வதி தபஸ் பண்றா பாருங்க ஈஸ்வரனை அடையணுங்கிறதுக்கோசரம் அதனாலதான் அவளுக்கு அபர்ணான்னு பேரு அந்த பர்ணத்தை கூட தானாக மரத்திலேந்து விழுந்த இலைய கூட அவ சாப்பிடாம தபஸ் பண்ணான் தபஸ் பண்ணதுனால அவளுக்கு அபர்ணான்னு பேரு பர்ணகன லீஃப்னு அர்த்தம் அந்த பர்ணத்தை கூட அவ சாப்பிடாம தபஸ் பண்ணதுனாலதான் அம்பாளுக்கு அபர்ணான்னு பேரு சோ அந்த மாதிரி தபஸுங்கிறது துரதிக்கிரமம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ பெனான்ஸ் ஆனா அந்த தபஸை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் அச்சீவபிள் அர்த்தம் இல்லையா எது துஸ்தரம் எது துராபம் எது துர்கம் எச்ச துஷ்கரம் சர்வம் து தபசா சாத்தியம் தபோஹி துரதிக்கிரமம் அடுத்தது மாலினி மேடம் यावत् यावत् स्वस्थमिदं कलेवरगृहं यावच्च दूरे जरा यावच्च इन्द्रियशक्तिरप्रतिहता यावत् क्षयो नायुषः आत्मश्रेयसी तावदेव विदुषा कार्यः प्रयत्नः महान् प्रदीप्ते भवने च कूपखननं प्रत्युद्यमः कीदृशः ब्यूटिफुल श्लोकम यावत् स्वस्थमिदं कलेवरगृहं यावत् च दूरे जरा यावत् च इन्द्रियशक्तिः अप्रतिहता यावत् क्षयो न आयुषः आत्मश्रेयसी तावदेव विदुषा कार्यः प्रयत्नो महान् प्रदीप्ते प्रदीप्ते भवने மீட்டர் ஒத்திக்கிறது சரி प्रोदीप्ते भवने च கூபகணனம் பிரதி உத்தியமஹா கீதிருஷா ஸோ வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா நம்மளோட சரீரம் வந்து எத்தனை காலம் நன்னா இருக்கோ நமக்கு வந்து அந்த ஓல்ட் ஏஜுங்கிறது எத்தனை நாள் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அப்புறம் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கோ அப்புறம் ஆயுஷ் வந்து நல்ல எங்க ஏஜ்ல இருக்கோமோ அப்பதான் அந்த டைம்ல தான் விதுஷா ஒரு புத்திசாலியினால ஆத்மஸ்ரேயசி மகான் பிரயத்னஹா காரிய நம்மளுடைய ஆத்மாவை மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல பிரயத்தனம்ங்கிறது செய்யப்பட வேண்டும் அதாவது
சரீரம் மாத்தியம் கலு தர்ம சாதனம். முதல்ல சரீரம் நன்னா இருக்கணும். ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஜபம் பண்ணணும்னா சப்படாங்கோல் போட்டுன்னு உட்கார்றதுக்கு உடம்பு நன்னா இருக்கணும். கீழே உட்கார முடியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஜரா, வயசாயிடுத்து, ரொம்ப சரீர அஸ்வாஸ்தியம் வந்துடும். அப்புறம் இந்திரியங்கள், கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேசுறது குழையிறது, மூக்கு நுகர முடியலன்னு சென்சார்கள் ஒன்னு ஒன்னும் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஆயுஷானது க்ஷயமாயிட்டே இருக்கு. அந்த தருணத்துல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்ப பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாம் நல்லா இருக்கும்போது விதுஷா ஆத்மஸ்ரேயசி மகான் பிரயத்னஹ காரியா. ஆத்மாவினுடைய ஸ்ரேயஸ்னா பெட்டர்மெண்ட்னு அர்த்தம். அதுக்கோசரம் ஒரு பிரயத்தனம்ங்கிறது பண்ணணும். எல்லாம் நம்ம கடைசி கால பாத்துக்கலாம். இப்ப என்ன அவசரம், இப்போ இப்போ இந்த திஸ் ஏஜ், திஸ் டைம் இஸ் டு என்ஜாய் அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படியா அப்படின்னா பிரதீப்தே பவனேஜ கூபகணனம் பிரதி உத்தியமா கீதிருஷா. வீடு வந்து எரிஞ்சுட்டு இருக்கு, நெருப்பு பத்தி நுடுத்தோ. பவனம்னா பில்டிங். பிரதீப்தம் அப்படின்னா நல்ல பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப போய் ஒருத்தன் வந்து தண்ணியை எடுத்துன்னு வருவானா, அப்பதான் கிணறு நோண்டினா எப்படி இருக்கும். இப்பதான் வீடு பத்தின்னு இருக்கு, இருங்கோ நாங்க கணத்தை கொஞ்சம் வெட்டி ஜலத்தை வர வச்சு அதுல இருந்து ஜலத்தை எடுத்து கொட்டி அந்த நெருப்பை அணைக்கிறேன்னு ஒருத்தன் யோசிச்சான்னா அது எப்படியோ அந்த மாதிரி வயசானப்புறம் யோசிக்கிறதுங்கிறது. சோ இப்பயே எல்லாம் நல்லா இருக்கிற சமயத்திலே ஆத்மஸ்ரேயசி பிரயத்னஹ மகான் பிரயத்னஹ, வெறும் பிரயத்னம் இல்ல, மகான் பிரயத்னஹ காரியா கர்த்தவ்யா. புரியுறதா? சோ யாவது இதம் கலேவரம் கிரகம் ஸ்வஸ்தம். இந்த கலேவரம்ங்கிறது இந்த சரீரம், இந்த கலேவரம்ங்கிற ஒரு கிரகம், இந்த மாதிரி இந்த ஒரு சரீரத்தை இந்த ஆத்மா வச்சுட்டு இருக்கு பாருங்க. இந்த இந்த ஆத்மாவானது இந்த சரீரத்துல இருக்கு. அந்த அது ஸ்வஸ்தம், நல்லா ஹெல்த்தியா இருக்கோ. யாவது ஜரா தூரே வர்த்ததே. ஜரானா ஓல்டேஜ், தூரேனா டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் இருக்கிற ஸ்டேட்டஸ், நம்மலாம் ரொம்ப கிழவாலும் இல்ல, அதே சமயத்துல ரொம்ப குமரிகளும் கிடையாது. சோ யாவத்து ஜரா தூரே வர்த்ததே. ஒரு கிழட்டு தன்மைங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ என்ன. யாவத்துச்ச அதாவது பார்த்துட்டே இருக்கும்போது கிழவாளாயிடுவோம். நம்ம போய் கண்ணாடி முன்னாடி நின்னதான் தெரியும். ஐயோ ஒரு 10 வருஷம் போட்டோக்கு முன்னாடி இப்பெல்லாம் போடுறாளே 10 இயர்ஸ் பேக், 20 இயர்ஸ் பேக்னு அந்த போட்டோவையும் இதையும் மேட்ச் பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டுட்டா தெரியும் யாவத்துச்ச எவ்வளவு ஜரா வந்துடுத்து நமக்குன்னுட்டும். யாவத்துச்ச ஜரா தூரே வர்த்ததே, ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ. யாவத்துச்ச இந்திரிய சக்தி அப்பிரதிகதா. இந்திரிய சென்சார்களுடைய சக்தினா பவர். அப்பிரதிகதா அப்படின்னா அதுக்கு ஒரு பிரேக் இல்லாம, ஒரு ஆப்ஸ்டிக்கல் இல்லாம, கண்ணாடி போட்டுக்காம கண்ணு பாக்குறது, அதுக்கப்புறம் இது போட்டுக்காம காது கேட்கறது, அந்த மாதிரி இந்திரிய வந்து நல்லா இருக்கிற டைம்ல யாவது ஆயுஷக க்ஷயக ந. ஆயுஷுக்கு எது வரைக்கும் க்ஷயம் ஆகாம இருக்கோ அது வரைக்கும், தாவது ஏவ அது வரைக்கும் தான் விதுஷா ஆத்மஸ்ரேயசி மகான் பிரயத்னா காரியா. ஐசியூல படுத்துட்டு மூக்குல ஒரு ஆக்சிஜன், ஹார்ட் ரன் ஆகிறதுக்கே ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து நமக்கு வந்து பகவான் பத்தி யோசிக்க மாட்டோம். ஸோ இப்போலேருந்தே தினம் சிவார்ச்சனம், தினம் சக்தி வழிபாடு பண்ணாதான் ஆத்மஸ்ரேயஸுக்கு நல்லது. சோ விதுஷா ஆத்மஸ்ரேயசி மகான் பிரயத்ன காரியா. ஒரு பிரயத்னம், பெரிய பிரயத்தனமானது காரியா அப்படின்னா கர்த்தவியகான்னு அர்த்தம், செய்யப்பட வேண்டும். கர்த்தும் யோக்கியா காரியா. சரியா? எப்படி அப்படின்னா அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும், எதுக்கு, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னா உதித்தே நன்னா அப்படியே கொழுந்து விட்டு ஒரு பவனத்தை வந்து நெருப்பு எரிச்சுட்டு இருக்கு. சரியா? அந்த மாதிரி இருக்கிற உதித்தேச்ச பவனே, அந்த பவனம் அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரிகின்ற தருணத்தில், கூப்பம்னா கிணறு, கனனம்னா டிக்கு, கனத்தின்னு சொல்றோம் இல்லையா. கூப்ப கனனம்ங்கிறது பிரதி உத்தியமகா கீதிருஷா. இருங்கோ கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் கம்முன்னு இருங்கோ, நான் கடகடகடன் வெள்ள தோண்டி தண்ணி எடுத்து உங்களை அணைச்சு விடுறேன்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. சோ வந்து நல்லா இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கணும் இல்லையா. ம் அதான். ம் அதான். யாவத் ஸ்வஸ்தமிதம் கலேவரகிருஹம் யாவத் ச தூரே ஜரா யாவச்ச இந்திரிய சக்தி அப்பிரதிஹதா யாவத் க்ஷயோன ஆயுஷः ஆத்மஸ்ரேயசி தாவதேவ விதுஷா காரியः பிரயத்னோ மகான் ப்ரோ புரோதீப்தே பவனே ச கூபகனனம் பிரதி உத்யமः கீதृशः. சரியா? சொல்லட்டுமா அடுத்தது? ஆ ஏஷாம் ந வித்யா ந தபோ ந தானம் ஞானம் ந ஷீலம் ந குணோ ந தர்மः தே மர்த்தியலோகே புவி பாரபூதா மனுஷ்யரூபேண மிருகாः சந்தி.
ஒருமா ஏஷாம்ன வித்யா, யாருக்கு படிப்பு இல்லையோ, ந தபஸ், ஒரு ஒரு தபஸ் ஒரு நல்ல தர்ம வழியில இல்லையோ, ந தானம் ந ஞானம், தானம் பண்ற புத்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாதோ, ந சீலம் குட் காண்டக்டும் இல்லையோ, ந குணகா நல்ல குணங்கள் இல்லையோ, ந தர்மஹா தர்ம வழியில ஒரு ஈடுபாடு இல்லையோ, அவெல்லாம் எப்படி அப்படின்னா, தே மர்த்தியலோகே புவி பாரபூதாக, இந்த மர்த்திய லோகம் இந்த பூலோகத்துல இந்த புவி பூமிக்கு பாரபூதாக, பாரமாக இருந்து கொண்டு எப்படி நான் யார போல இருக்கா அப்படின்னா, மனுஷ்ய ரூபேன மிருகாக சரந்தி, ஒரு மிருகாக ஒரு அனிமல் வந்து மனுஷ ஃபார்ம் எடுத்துட்டு மூவ் பண்ணிட்டு இருந்தா எப்படி அவளை மிருகத்தால மிருகத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அவை மிருகத்துக்கு ஞானமோ தானமோ தர்மமோ ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி தே மர்த்தியலோகே புவிபார பூதாக, இந்த மாதிரி ஏஷாம் வித்யா நாஸ்தி, ஏஷாம் தபஹ நாஸ்தி, ஏஷாம் தானம் நாஸ்தி, ஏஷாம் ஞானம் நாஸ்தி, ஏஷாம் ஷீலம் நாஸ்தி, ஏஷாம் குணஹ நாஸ்தி, ஏஷாம் தர்மஹ நாஸ்தி, அவெல்லாம் எப்படி தே தே மனுஷ்யாக தே புருஷாக மர்த்திய லோகேன இந்த லோகத்துல புவி பாரபூதாக பூமிக்கு பாரமாக இருந்து கொண்டு மனுஷ்ய ரூபேன மிருகாக சரந்தி, மனுஷ்ய ரூபத்தை எடுத்துட்டு இருக்கிற ஒரு மிருகங்களை போல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. தே ஆர் லைக் அனிமல்ஸ் இன் த இன் த இன் த ஃபார்ம் ஆஃப் ஹியூமன்ஸ். சரியா? அஹ்? சரியா இருக்கா? ஏஷாம் ந வித்யா ந தபோ ந தானம் ஞானம் ந சீலம் ந குணோ ந தர்மः தே மர்த்தியலோகே புவி பாரபூதாக மனுஷ்ய ரூபேன மிருகாக சரந்தி. அடுத்த ஸ்லோகம். यं मातापितरौ क्लेशं सहते संभवे नृणां ஏதே सहेते संभवे नृणां न तस्य निष्कृतिः शक्या कर्तुं वर्षशतैरपि. ब्यूटिफुल श्लोकम. यम Yes. माता पितरौ क्लेशं सहेते संभवे नृणां न तस्य निष्कृतिः शक्या कर्तुं वर्षशतैरपि. नृणां संभवे माता पितरौ यम क्लेशं सहेते, சோ சகதே சகேதே சஹந்தே டியூவல்ல இருக்கு. நிருணாம் சம்பவே, ஒரு மனுஷனுடைய சம்பவே அவனுடைய பொறப்புல ஆர் அவனுடைய வளர்ப்புல, மாதா பிதரோ அப்பாவும் அம்மாவும் என்ன ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாளோ, தஸ்ய நிஷ்கிருதிகி அந்த டெட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரிட்டர்ன் பண்றதுங்கிறது, கர்த்தும் நிஷ்கிருதிகி கர்த்தும் அதுக்கு ஈடுபாடான வேலைய பிரத்யுபகாரம்ங்கிறது, வருஷ சதைஹி அப்படின்னு சக்கியா 100 வருஷம் நம்ம வாழ்ந்தா கூட அதுக்கு வந்து அந்த அந்த ஒரு இதை மாத்திரம் நம்ம ரிட்டர்னே பண்ண முடியாது. அப்பா அம்மா நமக்கு பண்றத வந்து நாளைக்கு புள்ள சாப்பாடு போடுவான்னா பண்றான் இல்லையா? இல்லல்ல. அஹ், இல்லையா? எம் மாதா பிதரவு கிளேஷம் சஹேதே சம்பவே நிருணாம், நிருணாம் சம்பவே மாதா பிதரவு எம் கிளேஷம் சஹேதே தஸ்ய நிஷ்கிருதிஹி கர்த்தும் வருஷசதைஹி அபி ந சக்யா. சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் யாரு? பிரேமா மேடம். படிக்கட்டுமா? படிங்க படிங்க. ராஜா தர்மமிருதே ரிஜः ம் சவமிருதே வித்யாமிருதே யோகினः ம் காந்தா சத்வமிருதே ஹயः கதிமிருதே பூஷா ச சோபாமிருதே ம் யோத்தாः शूरमृते ம் तपः व्रतमृते गीतं च पद्यान्मृते ம் भ्राता स्नेहमृते नरः हरिमृते लोके न भाति क्वचित्. லோகே ந क्वचित् பாதி பா டு ஷைன். சரியா? இந்த லோகத்துல அவ ஷைனே ஆமாட்டான். எப்படிப்பட்டவாளான்னா, இந்த மிருதேன்னு இருக்கு, அதெல்லாம் ரிதே தர்மம் ரிதே ராஜா. ரிதம்னா இல்லாததுன்னு அர்த்தம், வித்தவுட்டுங்கிற அர்த்தம். தர்மம் ரிதே ராஜா, தர்மம் இல்லாத ராஜா, தர்ம வழியில நடக்காத ராஜா. சவம் ரிதே த்விஜா, சவம்ங்கிறது யாகம், யாகம் பண்ணாத யாகத்தை செய்யாத த்விஜன். வித்யாம் ரிதே யோகினஹா, வித்யா ஞானம் இல்லாத யோகிகள். சத்வம் ரிதே காந்தா, ஒரு நல்ல சத்வ குணம் இல்லாத ஒரு ஸ்திரீ. கதிம் ரிதே ஹயஹ, கதினா மூமெண்ட், ஹயஹனா ஹார்ஸ். த ஹார்ஸ் ஒன்ஸ் உட்கார்ந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதை சுட்டுடுவா. இஃப் த ஹார்ஸ் இஸ் நாட் cannot மூவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடுத்துனா அதை வந்து சுட்டு கொன்னுடுவா. நீங்க பார்த்தேன்னா கதிம் ரிதே ஹயஹா, மூமெண்ட் இல்லாத குதிரை. சோபாம் ரிதே பூஷா, பூஷானா ஒரு ஆர்னமெண்ட், அது ஒரு அலங்காரம், அதுக்கு வந்து சோபையே இல்லைன்னா என்ன,
அதாவது 10 லட்சம் கொடுத்து வைரம் நெக்லஸ் போட்டுண்டா கூட ஒரு பறிக்கு முளைக்கவே இல்லைன்னு சொல்றோம் தெரியுமா? இது என்ன ரொம்ப சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ சோபாமிருதே பூஷா, சூரம் ரிதே யோத்தா. சூரன் யோத்தான வாரியர். ஒரு வாரியருக்கு வந்து அந்த சூரதா, அந்த அந்த வேலரஸ், அந்த குவாலிட்டி இல்லாதவன். விரதம் ரிதே தபஹா, ஒரு தபஸானது விரதம் இல்லாம, ஒரு தபஸுக்குன்னு தேர் ஆர் சர்டன் ரூல்ஸ் இல்லையா? தீட்சை வளர்த்துக்கணும், யூ ஹாவ் டு ஃபாலோ சர்டன் பிரின்சிபிள்ஸ், அது இல்லாத தபஸும். பத்யானி இருதே கீதம், ஒரு கீதத்துக்கு வந்து பத்தியமே இல்லாம ஆன்னு பாடிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. மியூசிக் தெரிஞ்சவா வேணா அந்த சண்முக பிரியா 1.5 மணி நேரம் ரசிப்பா. மியூசிக் தெரியாதவா, ஓரளவுக்கு பாட்டு ஞானம் இருக்கிறவாளுக்கு, அவளுக்கு தே வாண்ட் த லிரிக்ஸ் டு என்ஜாய் த மியூசிக். ஸோ பத்யானி இருதே கீதம், கீதம்ங்கிறது இந்த பத்தியங்கள் இல்லாத கீதங்களும். ஸ்னேகம் ரிதே பிராதா, ஸ்னேகமே இல்லாத பிரதரும். ஹரிம் ரிதே நரஹா, சோ நரன் ஒரு மனுஷனானவன் பகவான ஸ்துதி பண்ணாம இருந்தானா, ந லோகே ந குவச்சித்து லோகே பாதி, இந்த லோகத்துல இதெல்லாம் பரிமளிக்கவே முடியாது. ஒரு ராஜா தர்மத்தை நழுவிட்டான் அப்படின்னா அவன் ராஜாவே இல்ல. அதே மாதிரி ஒரு திஜனானவன் ஹோமம் பண்ணல அப்படின்னா அவன் திஜனே இல்ல. யோகிகளுக்கு ஞானம் இல்லைன்னா அவன் யோகிகளே கிடையாது. காந்தாங்கிறவோ நல்ல சத்துவ பிரதானமா இருக்கணும், ஒரு குட் குட் கான்டக்ட் குட் கேரக்டரோட இருக்கணும், இல்லைன்னா அவ காந்தா இல்ல. கதிமிருத்தே ஹயஹா, ஒரு குதிரை அப்படிங்கிறது மூமெண்ட் இல்லாம இருந்தா அதுக்கு பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி சோபாமிருதே பூஷா, இந்த பூஷா ஆபரணம்ங்கிறது ஒரு சோபையோட இல்லாம சும்மா அது ஏதோ ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணி போட்டான்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது. சூரமிருதே யோத்தா, யோத்தானா வாரியர், ஒரு வாரியர் ஆனவன் அந்த வேலரஸ் அதை வந்து இல்லாம இருந்தானா பிரயோஜனமே இல்லை, அவன் சார்னா பாத்தி. விரதம் ரிதே தபஹா, தபஸ் பண்றவா அந்த விரதத்தை கடைபிடிச்சாதான் அவ வந்து ஷைனாவா. பத்யானி இருதே கீதம், கீதம்ங்கிறது அந்த பத்தியங்களோட இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸ்னேகம் ரிதே பிராதா, பிராதாங்கிறவன் ஸ்னேகபாவத்தோட இருக்கணும், ஸ்னேகபாவத்தோட இல்லைன்னா அவன் என்ன அண்ணா இல்லையா? ஹரிம் ரிதே நரஹா, ஒரு மனுஷனானவன் பகவான் கிட்ட பக்திங்கிறவன் பக்தியோட இருந்தாதான் அவன் வந்து லோகே பாதி அப்படின்னு சொல்றான். சரியா இருக்கா? ஆஹ் அதுதான். ம். அடுத்தது யார் படிக்கிறேன்? ராமா மேடம். रूपयौवनसम्पन्ना विशालकुलसम्भवाः विद्याहीना न शोभन्ते निर्गन्धा इव किंशुकाः. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். ரூப யௌவன சம்பன்னாக விஷாலகுல சம்பவாக வித்யாஹீனாக ந சோபந்தே நிர்கந்தா இவ கிம்சுகாக. ரொம்ப ரூபம், ரூபம்னா அழகு, ஒரு ஆகாரம், யௌவனம்னா யூத்து, அதோட சேர்ந்து ஒருத்தன் இருக்கான். அப்புறம் விஷால குல சம்பவா, நல்ல ஒரு பெரிய ஒரு ராஜ வம்சத்துல பிறந்திருக்கான்ப்பா அப்படின்னு ஒரு அம்பானி ஃபேமிலி மாதிரி பிறந்திருக்கான். ஆனா படிப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க, மக்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான், எதை சொன்னாலும் இப்படியே உட்கார்ந்துருந்தானா. வித்யாஹீனாக ந சோபந்தே, அவ என்னதான் அழகா இருக்கலாம், என்னதான் ஒரு பணக்காராத்து குழந்தையா இருக்கலாம், படிப்பு இல்ல அப்படின்னா நிர்கந்தா இவ கிம்சுகாக. சோ படிப்பில்லாதவன் ந சோபந்தே, அவன் பரிமளிக்க மாட்டான். எது போல அப்படின்னா நிர்கந்தாக கிம்சுகாக இவ, கிம்சுகாங்கிறது கிம்சுகா ப- மலர்கள், ஃப்ளவர்ஸ், அவைகளுக்கு வந்து ஸ்மெல்லே இருக்காது. ஃப்ளவர்ஸுங்கிறது பார்க்க மாத்திரம் அழகா இருந்தா போருமா? அது அது ஃப்ராக்ரன்ஸோட இருந்தாதான் அதை நம்ம வந்து ரசிப்போம் இல்லையா? வெறும் ரூபமும், நல்ல ஒரு மரத்து, நல்ல பெரிய மரத்து மேல நிறைய பூ இருக்கு, ஆனா ஒண்ணுத்துக்கும் வாசனையே இல்லை, மூந்து வச்சு நம்ம வாசனையே இல்லை அப்படின்னு போட்டுட்டு வர போனோம். சோ நிர்கந்தாக கிம்சுகாக இவன் ந சோபந்தே தே புருஷா. இல்ல சூப்பரா இருக்குது. அப்புறம் அடுத்த ஸ்லோகம் கல்யாணி மேடம். रे चातक सावधान मनसा मित्र क्षणं श्रूयताम् ம். अम्बुजा बहवो चलन्ति ம். गगने सर्वेऽपि न एतादृशाः ம். केचित् वृष्टिभिः आर्द्रयन्ति वसुधां गर्जन्ति केचिद् वृथा ம். यं पश्यसि तस्य पुरतो मा ब्रूहि दीनं वचः. இது வந்து ஐ திங்க் ஒரு யாச்சகனை பார்த்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லோகம். இதனுடைய ஆரிஜின் என்னன்னு தெரியல. ரே சாத்தக சாவதான மனசா மித்ர க்ஷணம் ஸ்ரூயதாம் அம்போதாக பகவः சலந்தி ககனே சர்வேபி ந ஏதாதிருஷாः கேச்சித் விருஷ்டிபிः ஆத்ரயந்தி வசுதாம் கர்ஜந்தி கேச்சித் விருதா யம் பஷ்யசி தஸ்ய புரதோ மா ப்ரூஹி தீனம் வச்சா. ஹே மித்ர சாத்தக, இந்த ஜாதக பட்சிகள் எப்படி அப்படின்னா மழை வந்து எப்போ வரும் அப்படின்னு காத்துன்னு இருக்கும் சரியா? அதனால மேல பார்த்துட்டே இருக்கும் அந்த ஜாதக பட்சிகள். அவைகள் வந்து என்ன அப்படின்னா அவளை பார்த்து சொல்றா, ஏரே மித்ர சாத்தக, மித்ரனா ஃப்ரெண்டு, ஹே ஃப்ரெண்டு சாத்தகனே,
க்ஷணம் ஒரு செகண்ட் சாவதான மனசா ஸ்ரூயதாம் வித் அலர்ட் மைண்ட் லிசன் டு மீ. என்ன அப்படின்னா, பகவஹ அம்போதாக ககனே சலந்தி அம்புனி ததாதி இது அம்போ, அதாவது ஜலத்தை வச்சுட்டு இருக்கு. ததாதி அப்படிங்கிறது பேர்ஸ் த வாட்டர், அதுதானே மேகங்கள். சோ பகவஹ அம்போதாக ககனே சலந்தி, பல மேகங்கள் வந்து ககனே ஆகாசத்துல மூவ் பண்ணிட்டு இருக்கோம். கிந்து சர்வே அபி ஏதாதிருஷாக ந, எல்லா அம்புங்களும் இந்த மாதிரி கிடையாது. எந்த மாதிரி கிடையாது? சில சில அம்போதாகா கேச்சித் அம்போதாகா, சில மேகங்கள் விருஷ்டிபிகி வசுதாம் ஆத்ரயந்தி, விருஷ்டினா மழை, மழையினால, வசுதாம்னா பூமி, பூமியை ஆர்திரயந்தினா வெட்டாக்குறது. சரியா? ஆர்திரம்னாலே உங்களுக்கு ஈரமாக்குறது, வெட்டாக்குறதுன்னு அர்த்தம். ஆர்திரயந்தி நனைக்கின்றன. கேச்சித்து விருதா கர்ஜந்தி, சில வந்து மேகம் அப்படியே ஜங்கு ஜங்கு டம் டம்னு இடிக்கும், ஆனா மழையும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, அப்படியே காணாம போயிடும். சோ சிலவைகள் வந்து என்ன அப்படின்னா வெறும் வார்த்தை தான், ஒன்னும் சத்தம் தான் வருமே தவிர அங்கேருந்து வேற ஒன்னும் கால்னாக்கு காசு பேராது. கேச்சித்து விருதா, ஆனா வேஸ்டா கர்ஜந்தி. எம் பஷ்யசி தஸ்ய புறத்தக தீனம் வச்சக மா ப்ரூஹி, எம் மேகம், எந்த மேகத்தை நீ பாக்குறையோ, தஸ்ய புறத்தக அவனுக்கு முன்னாடி தீன வச்சனம் அப்படின்னா ஐயோ எனக்கு ஜலம் வேணுமே அப்படிங்கறத சொல்லாத. ஏன்னா எல்லா மேகங்களும் மழையே பொழியாது. அதே மாதிரி எல்லா சேரிட்டி பண்ற பணக்காராலும், எல்லா பணக்காராலும் சேரிட்டி பண்ணணும்னு நினைக்கிறவாதான் கொடுப்பாளே வழிய, சில பேர் வந்து கோஷணா போடுவா, நாளைக்கு இங்க அன்னதானம் செய்யப்படும்னு போனெல்லாம் 10 பேருக்கு சாப்பாடு போடுவாளா இருக்கும். அந்த மாதிரி எல்லாரையும் நம்பாத அப்படின்னு இட் சுட் பி அட்ரஸ் டு, ஐ திங்க், ஒரு ஒரு யாச்சகனை குறிச்சு ஒரு வார்த்தையா இருக்கலாம். அதை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யாச்சகம், யாச்சகாக ஹே சாத்தக அப்படின்னு போட்டு கவி சொல்றேன். புரியுறதா? ஹே மித்திர சாத்தக க்ஷணம் சாவதான மனசா ஸ்ரூயதாம் பகவஹ அம்போதாக ககனே சலந்தி கிந்து சர்வே அபி ஏதாதிருஷாக ந, கேச்சித் விருஷ்டிபிஹி வசுதாம் ஆர்திரயந்தி கேச்சித் விருதா கர்ஜந்தி எம் பஷ்யசி தஸ்ய புறத்தः தீனம் வச்சः மா ப்ரூஹி. சரியா இருக்கா? அதுக்கு அடுத்தது மேம் ஏன்னா இந்த சிலதுல வந்து ரே ரே எம் எம்னு 2 வாட்டி போட்டிருக்கு. எங்க என்னோட எங்க எதுல? நான் எடுத்த பிரிண்ட் அவுட்ல வந்து ரே ரே ஃபர்ஸ்ட், அப்புறம் எம் எம் பஷ்யசி அப்படி போட்டிருக்கு. சித்தூர் ஆனா புக்ல அது ஃபர்ஸ்ட் கொடுத்த இதுல அதான் அப்படிதான் இருந்தது, என்னோடதுல இருந்தது. ஓ இந்த புக்ல அப்படி இருக்கு, ரே ரே எம் எம். ஓ இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்த பிடிஎஃப்ல அப்படிதான் ஆமா, இருந்தது. பிடிஎஃப்ல அப்படிதான். என்ன நானும் ஓகே, தட்ஸ் ஓகே. ரே 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 எம் எம். சாத்தக, தட் ஷுட் பி கரெக்ட் ஆக்சுவலி. ஏன்னா மீட்டர் படி நன்னா வரும். ரே ரே ம். சாத்தக அம்போதாக, அதே வச்சுக்கோங்க. தெரியல இது எப்படி இது, ப்ராபப்ளி தட் இஸ் அ கரெக்டட் வெர்ஷன், த பிடிஎஃப் தான் கரெக்டட் வெர்ஷன். சரியா? ஸோ ரே ரே ஜாதக சாவதான மனசா பித்ர. ஓகே மித்ர. சரியா இருக்கா? ரே நேருனா 2 எஸ் தடவை மேம். ஹே ஹே அப்படின்னு சொல்றோம்ல, அதான். ஆமா. எம் எம் யாரெல்லாம் நீ பாக்குறியோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யாரெல்லாம் பாக்குறியோ எல்லாரையும் நீ நம்பாதேன்னு அர்த்தம். எஸ் ஃபர்தர் மேம். எம்பசிஸ் தான் அது. சரியா? ஓகே, அடுத்தது. ம் நெக்ஸ்ட் யாரு? மாலினி மேடமா? யாரு? வேற யாரோ ஒருத்தர். சாரி. 2 ஸ்லோகம் தான் படிச்சிருக்கோம். ஓகே. ललितान्तानि तानि गीतानि गीतानि कुवाक्यान्तं च सौहृदं प्रणामान्तः सतां कोपः याचनान्तं हि गौरवम्. ஸோ கீதானி லலிதாந்தானி சௌஹൃதம்ங்கிறது குவாக்கிய அந்தம் ச பவதி, சதாம் கோபः பிரணாமாந்தः பவதி, கௌரவம் யாச்சனாந்தம் பவதி. ஸோ கீதானி, ஒரு கீதம் அப்படிங்கிறது மியூசிக், பாட்டுகள்ங்கிறது லலிதாந்தானி, நல்ல லலிதமான ஒரு எண்டோட முடியணும். முடிக்கும் போது அதான் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ராகத்தை பாடி முடிப்பா. சௌஹிருதம் அப்படின்னா குவாக்கியாந்தம் பவதி. ஸோ வந்து சௌஹிருதம்னா சுஹൃத் பாவம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிக்கணும் அப்படின்னா குத்சிதா வாக்கியம் குவாக்கியம், கெட்டதா ஏதாவது ஒன்று பேசி முடிச்சோன்னு வச்சுக்கோங்க, எப்ப பார்த்தாலும் கமெண்ட் அடிச்சுட்டே இருந்தோம் தரேன்னா ஐயோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு ஓடி போயிடுவா. ஸோ அந்த சுஹൃத் பாவம்ங்கிறது குவாக்கியம், கெட்ட வாக்கியத்தை அந்தமா வச்சுக்கும் அப்படின்னா அதோட ஃப்ரெண்ட்ஷிப் காலி. சதாம் கோபக பிரணாமாந்தக பவதி, சதாம் நல்லவாளுடைய கோபமானது, அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்லிட்டேன்னா அவளுடைய கோபம்ங்கிறது அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கௌரவம் யாச்சனாந்தம் பவதி. கௌரவம்ங்கிறது என்னன்னா, யாவத்து காலம் நீ யாச்சனா அவகிட்ட போய் எதுவும் வேண்டிக்காம இருக்கியோ அது வரைக்கும் உன்னோட கௌரவபாவத்தோட நீ இருப்ப. ஒன்ஸ் நீ போய் எனக்கு தாங்கோ அப்படின்னு கேட்டுட்டேனா
யூ லூஸ் யுவர் ரெஸ்பெக்ட் இல்லையா? ஸோ லலிதாந்தானி கீதானி குவாக்கியாந்தம் ச சௌஹிருதம் பிரணாமாந்தக சதாம் கோபக யாச்சனாந்தம் ஹி கௌரவம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் வந்து நம்ம இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். லாலயேத் பஞ்சவர்ஷாணி தசவர்ஷாணி தாடயேத் பிராப்தே து ஷோடசே வர்ஷே புத்திரம் மித்ரவத் ஆச்சரேத். பஞ்சவர்ஷாணி லாலயேத், ஃபர்ஸ்ட் 5 வருஷம் குழந்தை பிறந்ததுலேருந்து 5 வருஷம் கொஞ்சுங்கோ, நன்னா லாலனம் பண்ணுங்கோ. தசவர்ஷாணி தாடயேத், 5 6வது வயசுலேருந்து 10 16வது வயசு வரைக்கும் நன்னா போட்டு சாத்து சாத்து சாத்துங்கோ, சொன்ன பேச்சு கேட்கலனா. தசவர்ஷாணி தாடயேத் பிராப்தே து ஷோடசே வர்ஷே, 16 வயசு குழந்தைக்கு ஆயிடுத்து அப்படின்னா புத்திரம் ஆர் புத்திரி யார் வேணா இருக்கலாம், மித்ரவத்து ஆச்சரே, உங்க ஃப்ரெண்டு போல தோள் மேல கையை போட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் கோச்சிண்டேள் அடிச்சேள் எதா பண்ணேள் அப்படின்னா நம்மளை விட்டுட்டு போயிடும், அவ்வளவுதான். ஸோ லாலயேது பஞ்சவர்ஷாணி தசவர்ஷாணி தாடயேது பிராப்தேது ஷோடசே வர்ஷே புத்திரம் மித்ரவத்து ஆச்சரே. சரியா இருக்கா? Yes, ma'am. Okay.